அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார், எங்கும் நீக்கமர நிலைத்திருக்கிறார் கடவுள். நம்ம வீட்டில் கூட பூஜைக்குன்னு ஒரு ரூம்லாம் வச்சுருக்கோம், பூஜை அறை ஒன்று வச்சு சாமியெல்லாம் வச்சு அதான் பண்ணுறோம். அப்படிலாம் இருந்தும் கூட நம்ம கோயிலில் தான் போய் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அதாவது அப்போல்லாம் ஒரு கோயில் கட்டும்போது பூமியோட இதில் காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து, புவி ஈர்ப்பில் அந்த காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து கோயிலுக்குன்னு ஒதுக்குவாங்க. அந்த இடத்துல தான் கோயில் கட்டுவாங்க. பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படுகின்ற இடத்துல தான் அந்த கோயில் அமைக்கிறதுக்காக இடம் உருவாக்கினாங்க. அந்த கோயிலில் பின்பகுதியிலேருந்து மையப்பகுதிக்குள்ள ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் ஈர்ப்பு இது அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல தான் மூலஸ்தானம், அங்கே தான் மூலஸ்தானம் மூல விக்கிரகம் வைக்கிறாங்க. அந்த மூலஸ்தானம் அங்கே வச்சுட்டு அது கீழே ஒரு செப்பு தகடில் எந்திரம் ஒன்று செப்பு தகடில் கீழே வைக்கிறாங்க. மேலே கலசத்தில் என்ன பண்ணாங்க, இந்த வரகு தானியம் எல்லாம் கொட்டி அழகாக மேலே வைக்கிறாங்க. அந்த வரகு தானியத்துக்கு தனி பவர் இருக்குது. அதாவது மின்னல் இடி இது பண்ண விழுந்ததுன்னா அதை இழுத்து அப்படியே பூமிக்குள்ளே விட்டுரும். அந்த ஆற்றல் அந்த வரகு தானியத்துக்கு உண்டாம். அவ்வளோ சக்தியாக அந்த வரகு தானியம். அந்த வரகு தானியத்துக்கு 12 வருஷத்துக்கு அந்த பவர் இருக்கான். அதனால தான் 12 வருஷத்துக்கு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது. அதனால தான் அந்த வரகு தானியம் 12 வருஷத்துலேயே அதோட பவர் உண்டு. அந்த மேலே அந்த வரகு தானியம் வச்சு அந்த கலசம் செப்பில் அந்த கலசம் வச்சுருப்பாங்க. வரகு தானியம் வச்சு கீழே சுவாமிக்கு அடியில் ஒரு செப்பு தகடு வச்சுருப்பாங்க. மேலே ஒரு செப்பு இது உள்ள வரகு தானியம் வச்சு கீழே ஒரு செப்பு தகடு வச்சு அந்த கர்ப்ப கிரகத்தை பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் கொஞ்சம் ஒரு ஜன்னல் எதுவும் துவாரம் இருக்காது. 3 பக்கம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த முன்பகுதி வாசல் பாருங்கள், அது பெருசாக வச்சுருக்குமா வாசல். அழகாக வாசல் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே அந்த முன்பக்கம் வழியாக தான் வருது. அது நம்ம பார்க்கின்ற பக்தர்கள் மேலே அந்த எனர்ஜியை படணுங்கிறதுக்காக தான். அது கொஞ்சம் கூட அந்த எனர்ஜி எங்கேயும் வேறு இடத்துல லீக் ஆகாமல் அந்த முகப்பு வழியாக அந்த எனர்ஜியை கொண்டு வராங்க. நம்ம நேராக சாமிக்கு நேராக போகக்கூடாது, கொஞ்சம் சைடாக தான் அப்படி எப்படி போகணும். அந்த எனர்ஜி நம்ம மேலே இதாகும். அதோட இதை நம்மளால் அதிகப்படி நம்மளால் தாங்க முடியாது. அதனால் ஒரு பக்கமாக இருந்தால் அது பண்ணணும். சுற்றும் போது கூட இடவளமாக தான் சுற்றுறோம். அப்படி வரும்போது என்னன்னா, அதாவது தென்மேற்குலேருந்து அப்படியே இந்த வடகிழக்கு கிட்ட அப்படி வர்ற மாதிரி வேவ்ஸ் அப்படி தான் ஆகும். அந்த அலை அப்படி வரும். அதனால் நம்ம சாமி இடம் பலமாக சுற்றி வரும்போது அது கதிர்வீச்சு எப்படி போகுதோ அதோட பார்க்குள்ளேயே நம்மளும் அப்படியே இது வரும். அதனால் அதுவும் நமக்கு உடம்புக்கு சேர்ந்து நம்ம மனசுக்கும் மூளைக்கும் ரொம்ப சிறப்பான இது கொடுக்குறது சொல்லிட்டாங்க. அதனால் அப்படி நம்ம கூட வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், வடக்கு படுத்து தலை வச்சு படுத்தா எழுந்திருக்கும் போது தெற்க எவனோட திக்க பார்க்குறோம் அப்படிலாம் இல்லை. சயின்டிஃபிக்காக இதான் சொல்லியிருக்காங்க. அந்த வேவ்ஸ்லாம் ஒரேடியாக இந்த பக்கம் வர்றதுனால நம்ம வடக்கு தலை வைக்கும் போது அதோட கதிர் அதிகமாக பீச்சு இதாகும்போது நம்ம மூளை பாதிப்புலாம் கூட வரும். அதனால் அந்த இதெல்லாம் தாங்க முடியாதுங்கிறதுக்காக தான் வடக்க வண்டி தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால் சுவாமிக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி விளக்கில் அங்கே ஒரு தீபம், அது எனர்ஜி அப்படியே பன்மடங்கு ஆக்கி நமக்கு கொடுக்கறது. அதுமாரி ஒரு விசேஷத்தன்மை. அந்த சக்தி நம்ம கோயிலில் போய் வணங்கும்போது தான் கிடைக்குது. பக்தியாக நம்ம இது பண்ணுறது முறையாக நம்ம வீட்லேயே சாமி பூஜை பண்ணுறோம். இருந்தாலும் கோயிலில் போய் வழிபடும் போது அதோட நமக்கு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஒரு மாடு இருக்குன்னா மாடு உடம்புல எங்கேயுமா பால் இருக்குது. அதாவது பாலை நம்ம பெறக்கூடிய இடமா அந்த காம்புலேருந்து தான் இல்லையா. அதுமாரி கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கோயிலில் இருக்கிற இடத்துல தான் அவர் அனுகிரகம் பண்ணுறது இருக்குது. கோயிலில் இந்த மந்திர சத்தங்கள், மணி சத்தங்கள், இந்த அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அது எல்லாமே ஒரு அதிர்வலை கோயிலில் இருக்கும்போது அதான் சில தோஷத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது மாங்கல்ய தோஷம் இது மாதிரிலாம் ரொம்ப பெரிய தோஷம் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, கோயிலில் போய் தாலி கட்டியிருக்கோம் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய மண்டபத்துலலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. திருமங்கல் தாரணம் பண்ணி கோயிலில் போய் கட்டிட்டு அப்புறம் திருப்பி போவாங்க. ஏன்னா அங்கே ஒரு சனி சக்தி இருக்குது. எந்த நேரமும் நல்ல நேரம் தான் கோயில் உள்ள. நம்ம தான் நல்ல நேரம் பார்த்து உள்ளே போயிடணும். அங்கே எந்த நேரத்தில் நடக்கிறதோ அது சாமியோட அனுகிரகம். அதில் எந்த கஷ்டமும் வராது, எந்த தடையும் வராது, எந்த தீங்கும் வராது. அதனால் பகவான் பார்த்து நம்ம ராகு காலமும் சரி, யவகண்டம் எது இருந்தாலும் சரி, எல்லாம் வெளியில தான். நம்ம தான் அந்த நேரத்துக்குள்ளே உள்ளே போயிடணும். அது நடக்கிறது எந்த நேரத்தில் வேணால் நடக்கலாம். கோயிலில் அந்த மந்திர சத்தம், மணி சத்தம் இது எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு அதிர்வலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கோயிலில் கூட யாரையும் குழந்தைகளை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா மேலே தேவர்கள் அவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆகு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்மளை. நம்ம அதனால் கோயிலில் எதிர்மறையான வார்த்தைகள் பேசக்கூடாது, அதுமாரி திட்டக்கூடாது. கோயிலில் சென்று சாமியை
தரிசனம் பண்ணுறதுல தான் மிகுந்த புண்ணியமும் நல்ல பலனும் கிடைக்குங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன்.